என்ன சுப்லட்சுமி வந்து கோவமா நிக்கிற? என்னாச்சு? பொண்ணு மாப்பிளையும் வந்துருவாங்க, சீக்கிரம் வா, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. என்னங்க, என்னால ஆரத்தி எடுத்துட்டு வர முடியாது. நீங்க நம்ம பார்வதி எடுத்துட்டு போய் ஆரத்தி எடுத்து காட்ட சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்க? பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 ஜோடி பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வராங்க. ஆரத்தி எடுக்க மாட்டேங்கிற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் ஏதோ உடம்புல குறை இருக்குன்னு நினைப்பாங்க. என்னடி சொல்ற? பின்ன என்னங்க, நமக்கு இருக்கிற சொத்துக்கு 10 தலைமுறைக்கு மேல உட்கார்ந்து ராஜ வாழ்க்கை வாழலாம். உங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணும் பையனும் எடுக்கிறோம். எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? இந்த சம்பந்தம் அப்பா பார்த்தது, நான் ஒண்ணும் சொல்லலையே. நீங்க ஒண்ணு சொல்லலங்கறதான் இங்க பிரச்சனையே. நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க தானே அப்பா. உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லலாம்ல, அப்பா இந்த சம்பந்தத்துல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லலாம்லங்க. இது குண்டு மாத்து. நம்ம பொண்ணோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா பையன் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும், பையன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தா பொண்ணு வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும். இந்த சம்பந்தம் தேவையாங்க? நம்ம வசதி எங்க, அவங்க வசதி எங்க? ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியே? நீ எங்க அப்பாட்டு சொல்ல வேண்டியதானே? நீயும் புள்ளைய பெத்தவ தானே? மாமா நான் புள்ளைய பெத்தவ, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு யார் தடுக்கிறா? அதானே, அவ மேல தப்பு இருந்தா அவளை மடக்கிற மாதிரி இருந்தா எந்த பதிலும் சொல்ல மாட்டா, அமைதியா போயிடுவா. இவருக்கு என்ன, இவரால உங்க அப்பாட்டே கேட்க முடியல, நான் எப்படி போய் என் மாமனார்ட்ட கேக்குறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரொம்பவே கோவமா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இவங்க 2 பேர்ட்டுமே சம்மதம் கேட்காம இந்த குடும்பத்தோட ஆம்பளை, அதாவது முதல் மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி தன்னோட பேரனுக்கும் பேத்திக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து சம்மந்தம் எடுத்துக்கிட்டாரு. இது இவங்க 2 பேருக்கும் தாங்கவே முடியல. இருந்தாலும் சக்கரவர்த்தி ஐயா கிட்ட யார்கிட்டயும் பேச முடியாது, யாராலையும் பேச முடியாது. ஏன் அப்படின்னா அவர் பண்ற எல்லாமே நியாயமா சரியா இருக்கும். ஒரு முடிவை பணத்தை வச்சு எடுக்காம குணத்தை வச்சு எடுப்பாரு. எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவே எடுப்பாரு. தன்னோட குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பண்ணுவாரு. அதனால யார் என்ன கோச்சுக்கிறாங்க இத பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. இந்த சுப்லட்சுமி அம்மாவுக்கு 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு. இவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கு அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கதான் போறோம். நீங்க எங்களுக்காக ஒண்ணு பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு கதையை கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல் இருக்கிறப்ப நீங்க கொடுக்குற இந்த லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். இது போல பல நிறைய கதைகளை நாளுக்கு நாள் டெய்லி போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு உந்துதலாகவும் இருக்குங்க. சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீதி கதையை கேட்க ஆரம்பிங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல. சுப்லட்சுமி அம்மா, சுப்லட்சுமி, பொண்ணு மாப்பிள்ளை வந்து வாசல்ல நிக்கிறாங்க பாருங்க, சீக்கிரம் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. மாமா இதோ வரேன் மாமா, வந்துட்டு இருக்கேன் மாமா. ஏ லட்சுமி, எங்க போற? ஏங்க, மாமா கூப்பிடுறாருல, உங்களுக்கு காது கேட்கலையா? நான் சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வரேன், நீங்க சீக்கிரம் வாசலுக்கு வாங்க. சமந்தாரி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல, வாங்க போங்கன்னு கேட்கணும். சீக்கிரம் வாங்க, வாசலே ரொம்ப நேரம் நிக்க வச்சு என்ன நினைப்பாங்க? சீக்கிரம் வாங்க. நல்ல வேலை, உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட எதுவும் பேசல. நான் ஏதாவது சொல்லி அவர் என்னடா அப்படின்னு கேட்டா நீ நான் ஒண்ணும் சொல்லலைங்க மாமான்னு சொல்லிருப்பேன். நான் வசமா மாட்டிருப்பேன். ஏங்க, மாமா எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். எதுக்கு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? மாமா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க சமந்தி, எல்லாரும் வாங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. சரிங்க அத்தை. என்னாச்சு? ஏன் என்ன இப்படி வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? மீனா, உன்னதான் கேக்குறேன். இல்லங்க, ஒண்ணு இல்ல. சரி, நீங்க எதுக்கு மனவடையில என்ன நிமிந்து கூட பாக்கல, குனிஞ்சுகிட்டே இருந்தீங்க? ஏன்? அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் இருந்தாங்கல்ல, அதான் கொஞ்சம். சரி சரி, என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ நினைச்சிட்டேன். பிடிக்காமலா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவேன்? அப்ப நீங்க என்ன விரும்பி தானே கட்டியிருக்கீங்க? பின்ன பிடிக்காம யாராவது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவாங்களா? நான் அந்த அளவுக்குலாம் பயந்தாங்கொலி இல்ல. அப்ப எந்த அளவுக்கு பயந்தாங்கொலி? இல்லங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேட்கலன்னா தான் தப்பா நினைச்சுப்பேன். நீங்க உரிமையா கேட்டா நான் சந்தோஷப்படுவேன். கேட்கவா வேண்டாமான்னு மறைச்சு மறைச்சு பேசினாதான் கஷ்டப்படுவேன். இல்ல, முந்திலாம் கல்யாணத்துல கல்யாணம் பொண்ணு தலை குனிஞ்சு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நடக்கிற கல்யாணத்துல பார்த்தா கல்யாண பொண்ணுங்க ரொம்ப சிரிச்சு போட்டோக்காகவே போஸ்ட் கொடுக்கற மாதிரி இருக்கு இல்ல? இதுதான் உங்க சந்தேகமா? முன்னாடிலாம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளை வேர்வையில வடிஞ்சு மஞ்சளை தேய்ச்சு, ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதோ பூசி அது கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் லாங் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற விஷயம். அதுல நம்ம அழகா இருக்க வேணாமா? இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு ரொம்பவே தெளிவு வந்துருச்சு.
எப்போ எந்த இடத்துல வெக்கப்படணும்னு. சும்மா வெக்கப்படணும்னு வெக்கப்பட்டுட்டு கீழே குனிஞ்சிட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டு பின்னாடி போட்டோ பார்த்து ஓ அப்படி இருந்திருக்கலாமோ இப்படி இருந்திருக்கலாமோ நினைக்கிறத விட இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்ப பொண்ணுங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஜோவியலா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. புதுசா 4 பேரை பார்த்தோன்னே ஒரு நடுக்கமோ தயக்கமோ ஒரு வெக்கமோ வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட மட்டும் நான் வெக்கப்பட்டா போதும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரி, ஆனா உங்களுக்கு பதிலா நான் தான் வெக்கப்படுவேன் போல. பரவாயில்ல, என்னதான் மிடில் கிளாஸ்ல இருந்து பொண்ணை கூட்டு வந்திருக்காங்களே நினைச்சாலும் என் பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனும் என் மருமகளும் நல்லா பேசிக்கிறாங்க. இதுவே எனக்கு போதும், சந்தோஷமா இருந்தா சரி. ச்சே, என்னதான் என் மருமக நல்ல பிள்ளையா இருக்கான்னு நினைச்சாலும் என் மகளை கொண்டு வந்து என் மாமனார் இந்த வீட்டுல விட்டுட்டாரு. 8க்கு 10 ரூம், 2 பெட்ரூம், ஒரு குட்டி கிச்சன், ஒரு ஹாலு, காமன் பாத்ரூம். என் மக எப்படி வாழுவா? என் மக வாழ்க்கை சீரழிச்சிட்டாரே. என்ன செய்ய? முத்து, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உன் புருஷன் மேல பாசமா இருக்காராமா? பாசமா இருக்காருமா. அப்புறம் உன் மாமியார் மாமனார்லாம் உனக்கு எப்படி நடத்துறாங்க? நல்லா நடத்துறாங்களாமா? அம்மா சொல்றது கேளு. காலையில எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சிடணும். கடகடன்னு காப்பி போட்டு அடுப்படியை நல்லா கிளீன் பண்ணிட்டு கடகடன்னு சமைச்சு அவங்க எல்லாம் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி எள்ளுன்னு எண்ணெயா நிக்கணும். அவங்க நம்ம வீட்டு வளப்ப பத்தி புகழ் தள்ளி ஏறணும். புரியுதா? சரிங்கம்மா. உன் புருஷன் உன் மாமியா என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு சொல்லிடணும். எதுவுமே எதிர்த்து பேசிடக்கூடாது. சரியா? சக்கரவர்த்தி வீட்டு பொண்ணு என்ன இப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தை பார்த்து கை நீட்டி பேசிடக்கூடாது. புரிஞ்சுதா தங்கம்? சரிங்கம்மா. உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா அம்மாட்ட சொல்லு. நான் மாசம் மாசம் நம்ம வீட்டு வேலை கரெக்டாக கொடுத்து விடுதேன். செலவுக்கு வச்சுக்கோ. நான் சொல்ல சொல்ல கேட்காம உங்க தாத்தா அந்த குடும்பத்தில் வந்து சம்மந்தம் பண்ணிட்டாரு. அம்மாக்கு ஒரு பர்சன் கூட சந்தோஷம் இல்லை. ஆனா சரி, நீ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். உங்க தாத்தா பேச்சை தட்ட முடியாதுல்ல, அதான் அம்மா அமைதியா வந்துட்டேன். அம்மா மேல ஏதாவது கோவமாமா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நம்மளை கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு. என்னது இந்த மாதிரி ஒரு குடும்பமா? எங்க குடும்பத்துக்கு என்ன குறை? இவங்க அளவுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்களும் கௌரவமான குடும்பம் தான். என் புருஷன் ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர், கவர்மெண்ட் ஜாப் பார்த்தவர். இவங்ககிட்ட பணம் வேணா இருக்கலாம், எங்கிட்ட கௌரவியும் மானமும் மரியாதையும் இருக்கு. வந்தோடனே பொண்ணுகிட்ட நல்லபடியா பேசுவாங்களே நினைச்சேன். அதான் எந்த பொண்ணை பத்தி அம்மா நல்லதை சொல்லுவா? எல்லாவளும் போட்டு கொடுக்க தானே வருவா. நல்லா இருக்க பிள்ளைங்க கெடுத்து குப்பையாக்கிடுவா போல இருக்க. இங்க பாரு கண்ணு, உன் மாமியா உன்னை நல்லா நடத்தினா சொல்லு. இல்லனா உங்க தாத்தாட்டி உங்க அப்பாட்டியும் சொல்லி நீங்க தானே கல்யாணம் நடத்தி வச்சீங்க அப்படின்னு உன்னை தனி கொடுத்துட்டு போக வச்சிடறேன். சரியா? எதை பத்தி கவலைப்படாத, யாருக்கும் பயப்படாத. அதே சமயம் பொம்பளை பிள்ளையா எப்படி இருக்கணுமோ அப்படி வீட்டை பாத்துக்கணும். தாங்கணும். நீ தாங்கல அவ்வளவு பேர் உன்கிட்ட வந்து அடுத்து என்ன செய்யணும்னு உன்கிட்ட தான் கேட்கணும். இந்த வீட்டுக்கு அங்க நம்ம வீட்டுல தாத்தா சக்கரவர்த்தி இருக்காவ பத்தியா, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நீ தான் எல்லாமா இருக்கணும். புரியுதாமா? புரியுதுமா. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா உடனே அம்மாட்ட வந்து சொல்லிடு. சரியா? அம்மா பாத்துக்கிட்டே. ஆமா, அப்படியே இவங்க பாத்துட்டாலும் நல்லா இருக்க பிள்ளை வாழ்க்கையில இப்படி கும்மி அடிக்காங்களே, இவங்கெல்லாம் ஒரு அம்மாவா? நீ எப்பவும் நல்லா இருக்கணும் கண்ணு. நீ அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருந்தா அவ எப்படி நல்லா இருப்பா? நீ வராம இருந்தாலே என் மருமகன் நல்லா தான் இருப்பா. அம்மா, அண்ணனுங்க அப்பா தாத்தா எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்கம்மா. நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன். நீ உன்னை நல்லா பாத்துக்கோ. சரியா? அதுக்காக ரொம்ப இழுத்து போட்டு வேலை பார்க்காத. சும்மா உட்கார்ற மாதிரி உட்காராத. அவங்க கண்ணு முன்னாடி சும்மா வேலை பார்க்குற மாதிரி நடி. அது போதும். சரியா? அம்மா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுமா. இது என் வீடு, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா. சொல்ல மறந்துட்டேன், நீங்க எனக்கு மாசம் மாசம் பணம் எல்லாம் அனுப்ப வேணாம்மா. அவர் வேலை பாக்குறாரு, அவர் என்ன பாத்து பாருமா. அப்படி சொல்லுடி என் சின்ன குட்டி. அத்தா முதல்ல சாணியை கரைஞ்சி ஊத்துற மாதிரி ஆயிட்டா. இவங்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நல்லவா நினைச்சோம், எப்படி பேசுறா பாரு. சரி, எதுக்கும் அடக்கி வாசிப்போம். நம்ம பொண்ணு அவ வீட்டுல இருக்கா. வாங்க மதினி, இங்கதான் இருக்கீங்களா? மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது சாப்பிட்டு போங்க. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லங்க, இன்னைக்கு நான் விரதம். வீட்டுல போய் தான் விரதம் விடணும். அப்படியா? சரிங்க. நீங்க விரதம் சொல்றீங்க, அதுக்கப்புறம் உங்களை போட்டு எப்படி வற்புறுத்த முடியும்? இன்னொரு நாள் வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இன்னொரு நாள் உன் வீட்டுக்கு நான் இதுக்கு வர போறேன். கண்டிப்பா வரேங்க. ஆமா, சின்ன மாப்பிள்ளைங்க அவர் வரலையா? யாருக்கு யார் சின்ன மாப்பிள்ளை? என் ஒரு பையனை கொடுத்ததே எனக்கு விருப்பம் இல்ல. இதுல சின்ன மாப்பிள்ளை. அவன் வெளியே தான் நிக்கிறான். நான் உள்ள வான்னு கூப்பிட்டு அவன் தான் இல்லம்மா எனக்கு முக்கியமான கால் பேச வேண்டியிருக்குன்னு வெளியே நிக்கிறான். அவன் ரொம்ப பிஸிங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அவனோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு லட்சம் மாதிரி அவ்வளவு பிஸி அவன். ஆமாங்க, அதான் நம்ம மதுரையில எல்லாருக்கும் தெரியுமே. தம்பியோட புகழ தெரியாதவங்க யார் இருப்பா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சாதிச்சிருக்காருன்னா சும்மாவா? நாங்கெல்லாம் தம்பிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நல்ல பிள்ளை அவரு. ஆஹா சுப்புலட்சுமி, உஷாரா இரு, இல்ல அடுத்த பிள்ளையும் வளைச்சு போட்டுருவா போல இருக்க.
ஆமாங்க, என் பையனை ஒரு தடவை ட்ரெயின்ல மீட் பண்ணவங்க கூட அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பழக்கப்படுத்தி ஒரு செல்ஃபி எடுத்து எங்க கார்த்திக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, நான் கார்த்திகோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதுல பெருமைப்படுவாங்க. நீங்க எங்க கூட சம்மந்தம் பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த பெருமையில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? ஆமா அத்தை, என் 2 அண்ணனுங்களுமே அவ்வளவு நல்லவங்க. முத்து, என் பொண்ணுங்களும் அப்படிதாம்மா சொல்லுவாங்க, அண்ணனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நீயும் உங்க அண்ணனை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற. உன்னை பார்க்கும்போது என் பொண்ணுங்களை பாக்குற மாதிரி தான் இருக்கு. பொண்ணுங்களை பாக்குற மாதிரி இருக்கான், பொண்ணுங்களை பாக்குற மாதிரி. ஆண்டவா, இந்த நடிப்பெல்லாம் பார்க்கணும்னு இந்த சுப்லட்சுமி தலையில எழுதி வச்சிட்டியே. இந்த பாருங்க சம்மந்தி, நீங்க என் பொண்ணு உங்க பொண்ணுன்னு சொல்லும் போதே எனக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. வயிறெல்லாம் நிரம்பிட்டு மனசெல்லாம் குளிர்ந்துட்டு நான் இந்த குளிர்ச்சியோட இந்த வயிறு நிறைவோட எங்க வீட்டுக்கு கிளம்புதேன். என் மகளை கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாத்துக்கோங்க. எங்க வீட்டுல ராஜகுமாரியாவ அவளை ஒருத்தர் ஒண்ணு சொன்னது கிடையாது. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே மதனி, அவ என் பொண்ணு மாதிரின்னு. என் 2 பொண்ணுகளோட அவளையும் சேர்த்து எனக்கு 3வது பொண்ணு. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நாங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறோம். ச்சே, இந்த அம்மா வேற நான் 5 மினிட்ஸ்ல வரணும்னு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆபீஸ் வேற போகணும். ஐயோ கா கா கா. ஷிட், இந்த காக்கா வேற எச்சம் போட்டுட்டு வேற வழியே இல்ல. வீட்டுக்குள்ள போய் வாஷ் பண்ணிட்டு போலாம், இல்லன்னா கம்பெனிக்கு இப்படி எப்படி போறது? யாராவது இருக்கீங்களா உள்ள? எக்ஸ்கியூஸ் மீ, எனிபடி இன் தேர்? நீங்க நீங்க எங்க உள்ள? என்னோட ரூம்க்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? வாவ், எவ்வளவு அழகா இருக்கிறா. ஏங்க, யாருங்க நீங்க? எதுக்கு என் ரூம்க்குள்ள வந்திருக்கீங்க? கேட்டுக்கிட்டே இருக்க, அமைதியா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்களை தான் பேசுறேன். யார் நீங்க? எதுக்கு என்னோட ரூம்க்குள்ள வந்திருக்கீங்க? ஹலோ, என்ன நான் உனக்கு சாரா? முன்ன பின்ன தெரியாதவங்கள சார்னு தான் கூப்பிடுவாங்க. நீ மீனா, நீ தங்கச்சி தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி எங்க அக்கா பேர் தெரியும்? எங்க அக்காவை அண்ணிங்கிறீங்க, அப்ப நீங்க எங்க சொந்தக்காரங்களா? சொந்தக்காரன் தான். நான் யாருன்னு உங்க அம்மாட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க. ஆதி, ஆதிமா. ஹலோ மிஸ்டர், ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. அத்தை மீறி என் ரூம்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம யாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மாட்ட கேட்கணுங்கிறீங்க. நீங்க என்ன மதுரைக்கே பெரிய மகாராஜாவா எங்க அம்மாட்ட போய் கேட்கறதுக்கு? கேட்டவன தெரிஞ்சிடும் பாருங்க. நீங்க சொல்றதுக்கு தானே, உங்களை புகழ்றதுக்கே 10 ஆள் இருப்பாங்க போல. ஹலோ மேடம், என்ன புகழ்றதுக்கு இல்ல, என்ன பாக்குறதுக்கே லட்சக்கணக்கா காத்திருக்கணும். ஆனா என் கண்ணுதான் உன்னை விட்டு நகலவே மாட்டேங்குது. அந்த ரகசியம் தான் என்னன்னு தெரியல. அது அது நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க, இவ்வளவு பக்கத்துல வந்து பேசாதீங்க. இல்ல நான் கத்தி கூச்சல் போட்டுருவேன். எங்க கூச்சல் போட்டு பார்க்கலாம். அது அது ஆதிமா, உள்ள இருக்கியாடா? நீ கூச்சல் போட்டு இருக்கட்டும், உங்க அம்மா ரொம்ப நேரமா ஆதிமா ஆதிமான்னு கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்னன்னு கேக்குற வழிய பாரு, அதுக்கப்புறம் கூச்சல் போட்டு இருக்கட்டும். கமலஹாசன் படத்துல வர மாதிரி காத்துதான் வருதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா இந்த கிருஷ்ணா பக்கத்துல வந்தா எல்லா பொண்ணுங்களும் அப்படியே பிளாட் ஆயிடுவாங்க. ஆனா கிருஷ்ணா யார் பக்கத்துலயும் போக மாட்டேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட பிளாட் ஆயிருக்கு. அது அது ஃபர்ஸ்ட் தள்ளி நில்லுங்க. என்னாச்சு தம்பி, நீங்க இங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல ஆண்டி, வெளியே நின்று கால் பேசிட்டு இருந்தேன். அப்ப காக்கா எச்சம் போட்டுட்டு மேல வாஷ் பண்ணலான்னு உள்ள வந்து பார்த்தா இவங்க நிக்கிறாங்க. என்ன தம்பி, இவளை போய் வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆதின்னு கூப்பிடுங்க, உங்களை விட எத்தனை வயசுக்கு சின்ன பொண்ணு. ஓகே ஆண்டி. என்ன மருமகனே, யாரையோ கூப்பிடுற மாதிரி ஆண்டி போண்டிட்டு இருக்கீங்க. நல்லா அழகா தமிழ்ல அத்தைன்னு கூப்பிடுங்க, அதான் கேட்க நல்லா இருக்கும். சொந்தக்காரங்கன்னா அத்தை சித்தின்னு முறை வச்சு கூப்பிட்டாதான் உறவு தெரியும். ஆண்டி போண்டின்னா என்ன தெரியும்? எல்லாரையும் ஆண்டி தானே கூப்பிடுறீங்க. சரிங்க அத்தை, இனிமே அத்தனை கூப்பிடுறேன். ஆமா, இவங்க யாரு? அடப்பாவி, என்னம்மா நடிக்கிறான்? மா நம்பாதீங்கம்மா, நடிக்கிறாமா. தம்பி, நீங்க கல்யாணத்துல பாத்திருப்பீங்களா நினைச்சேன். இது என் 2வது பொண்ணு, பேரு ஆதினி. ஓ அப்படியா? ஓகே, நான் கல்யாணத்துல பிஸியா இருந்தேன், இவங்களை நான் பார்க்கவே இல்ல. அம்மா, நீங்க எங்க போனீங்க? உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் இங்கே இருக்க வேண்டியதா போச்சு. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்க. கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. சரிங்க சம்மந்தி, நாங்க போயிட்டு வரோம். அம்மாடி, ஆதிமா, போயிட்டு வரோம். ஓகே ஆண்டி. மதனி, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரோம். வரேன் ஆண்டி. சின்ன மருமோனே, அத்தைன்னு சொல்லுங்க. சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். என்னாச்சுமா, உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? கிருஷ்ணா, உன்கிட்ட மட்டும் அம்மா சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லடா. என்னமா சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு சம்மதிச்சீங்க? உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சேன். நீங்க என்ன புதுசா எதுவும் சொல்றீங்க?
என்னடா பண்றது, உங்க தாத்தா கிட்ட உங்க அப்பா பேச மாட்டேன்ட்டாரு. ஏதோ நல்ல குணம், நல்ல மாப்பிள்ளை, இந்த காலத்துல இந்த மாதிரி குணம் கிடைக்கிறதுல கஷ்டம். மாப்பிள்ளை சிகரெட் பிடிக்க மாட்டாரு, குடிக்க மாட்டாரு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. நம்ம பொண்ணை தங்கமா பாத்துக்கிடுவாங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல மருமகளையும் பொண்ணுங்க மாதிரி தாங்குவாங்கன்னு ஏதேதோ சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்கடா. என்னம்மா சொல்றீங்க? என் மனசுலாம் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமாடா. என் பொண்ணு ராணி மாதிரி வாழ வேண்டியவ, அவளை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒண்டி குடுத்தனத்துல உட்கார வச்சுட்டாருடா அவங்க தாத்தா. சரிங்கம்மா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க 4 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? விடுங்க, கோவத்தை விடுங்க. அவங்க 4 பேரும் நல்லா இருக்கணும். ஒருவேளை பணங்கணும் குறைஞ்சா நம்ம கொடுத்துக்கலாமா? தாத்தா செஞ்சாருன்னா அதுல ஏதாவது கண்டிப்பா நல்லது இருக்குமா? அவர் சொன்ன மாதிரி தங்கச்சி புருஷன் ஒரு கெட்ட பழக்கம் இல்லைங்கிறப்ப பணம் மட்டும் தான் குறைச்சல், அதை அவரே சம்பாதிப்பாரு. ஒருவேளை அவருக்கு முடியலன்னா நம்ம வீட்டு பொண்ணுக்கு செய்யலாமா? கவலைப்படாம இருங்க. தாத்தா சொன்னதுல ஒரு விஷயம் நல்ல விஷயம் தாமா. எவ்வளவு காசு பணம் இருக்கிற குடும்பத்துல கட்டி கொடுத்தாலும் வர்றவன் சரியில்லைன்னா நம்ம பொண்ணா அழுதுகிட்டே தான் இருக்கணும். காசு பணம் கம்மியா இருந்தாலும் வர்றவன் நல்லவனா இருந்தா நம்ம தங்கச்சியை நல்லா பாத்துப்பாமா. டேய், புரியாம ஒன்னும் பேசாதடா. நான் என் மகளுக்கு 300 பவுன் நகை போட்டிருக்கேன். வீடு கொடுக்கேன்னு சொன்னதுக்கு வீடு கொடுக்க கூடாது, கொடுத்தா தனி கொடுத்துட்டு போயிருவாங்கன்ட்டாங்க. அவ பேர்லயே நமக்கு எத்தனை கம்பெனி கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க வீட்டு பொண்ணுக்கு வெறும் 30 சவரன் தான்டா போட்டிருக்காங்க. அம்மா யோசிச்சு பாருங்கம்மா. அவங்களுக்கு 2 பொண்ணு, கவர்மெண்ட்ல தான் வேலை பார்த்திருக்காரு. எப்படியும் வேலை பார்த்த சமயத்துல சம்பளத்தை வாங்கி பிள்ளைங்களை தான் வளர்த்துருப்பாரா இருக்கும். ஒரு ஆள் சம்பளம் 5 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அப்படிதாம்மா இருக்கும். இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அதனால யோசிச்சிருப்பாங்க. விடுங்கம்மா. என்னம்மா இன்னும் கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? விடுங்கம்மா. நம்மளுக்கு ஏத்த இடம் அவங்க இல்லடா. அவங்களுக்கு சரிசமமா நானும் போய் நிக்க வேண்டியிருக்கு. சம்மந்தி. இதுல வேற சின்ன மாப்பிள்ளை வேற. ஏதோ அவங்க பொண்ணை கெட்டி கொடுத்த மாதிரி. அம்மாக்கு எனக்கும் அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே. ஏண்டா, மாசம் 50,000 சம்பளம் வாங்குற அவரும் மாசத்துக்கு நம்ம வீட்டுல பாக்குற வேலைக்காரங்களை கூட 30,000 40,000 சம்பளம் கொடுக்குறோம்டா. நம்மளும் ஒன்னாடா. சே, 2 பேரையும் தராசோட 2 தட்டுல சரி சமமா நிக்கிற வைக்க மாதிரி அவங்களையும் நம்மளையும் நிக்க வச்சுட்டாருடா உங்க தாத்தா. சரிம்மா விடுங்க. ஏதோ நாங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தங்கச்சிக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறது எல்லாமே 3 பங்குதாம்மா. நாங்க கடைசி வரை ஒத்துமையா தான் இருப்போம். உங்களுக்கு இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருந்ததுன்னா சொல்லுங்க. தங்கச்சி பேர்ல எங்க 2 பேரை விட அதிகமான ஷேர் கம்பெனி பேர்ல எழுதி கொடுக்குறோம். அப்ப அவங்களும் நம்ம தரத்துக்கு வசதியானவங்களா மாறிடுவாங்க. போதுமா? இங்க பாருமா, அண்ணியும் சரி நம்ம தங்கச்சிக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளையும் சரி 2 பேரும் நல்ல திறமையானவங்க, நிறைய படிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குமா, நம்புங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இங்க பாருடா கிருஷ்ணா, 1க்கு 3 பிள்ளைய பெத்தேன். 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையில எனக்கு எந்த முடிவெடுக்கவும் அதிகாரம் கிடைக்கல, அதிகாரம் கொடுக்கல. நீயாவது என் பேச்சை கேப்பியாடா? உனக்கு கல்யாணம் பண்றப்ப குணம், அழகு, குடும்பம் அப்படின்னு பேசி உங்க தாத்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிட மாட்டாருல்ல? அதுக்காவது உன் கல்யாணத்துக்காவது என்கிட்ட கேப்பாராடா, உனக்கு எந்த மாதிரி மருமக வேணும், எந்த மாதிரி சமந்தாரர் வேணும்னு? அம்மா, என் கல்யாணம் உங்க இஷ்டப்படிதான் நடக்கும். தயவு செஞ்சு அழாதீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கம்மா. ப்ளீஸ்டா, நீயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி எங்க தாத்தா சொல்றாரு அதனால அவளை கட்ட போறேன் இவளை கட்ட போறேன்னு கடைசி வரைக்கும் அம்மாவை அழ வச்சுட்டு போயிடாதடா. நீயாவது என் பேச்சை கேளுடா. அம்மா கண்டிப்பா நீங்க சொல்ற பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க கவலைப்படாம இருங்க, அழாதீங்க, கண்ணை தொடங்க. சரிடா, அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணும்போது நல்ல வசதியான பொண்ணா, அழகான பொண்ணா, படிச்ச பொண்ணா, உன்ன மாதிரி திறமையான பொண்ணா, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்கள பார்த்தா அம்மா கல்யாணத்துக்கு பேசி முடிப்பேன். சரியா? என்னோட 2வது மருமக என் இஷ்டப்படி தான் வரணும். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இந்த ஆதிக்கிட்டலாம் அதிகமா பேசாத. சரியா? அவங்க தகுதி நம்ம தகுதி ஒன்னாப்பா. ஏதோ உங்க தாத்தா சொன்னாரு, வேற வழி இல்லாம கல்யாணம் கட்டி வச்சிருக்கேன் அம்மா. நீ நல்லா தான் பழகுவ, ஃப்ரெண்ட்லியா நம்ம அண்ணன் சமந்தாரு அன்னைக்கு தங்கச்சின்னு பழகுவ. பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படி தெரியாது பத்தியா? அதான் அம்மா சொல்றேன். சரியாப்பா? நீ பெரிய பெரிய கம்பெனியை வச்சு நடத்துறவன், உனக்கு தெரியாது என்ன இருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அம்மாவா நான் சொல்லணும்லாப்பா, என் கடமை இல்லையாப்பா? சரிங்கம்மா, நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் கேட்பேன். சரிங்கம்மா, நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் கார் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கேயே மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன் போல. சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. சரிங்கம்மா. நீ என்னம்மா இங்கே நிக்கிற? ஓ, மாமா உனக்கு பாய் சொல்லாம போயிட்டேன்ல. எப்படியும் திரும்ப வருவேன் நினைச்சிட்டு இருந்திருக்க. கல்லிடி நீ. இத பாருங்க, எதுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட இப்படி பேசுறீங்க? எங்க அம்மாட்ட அப்படி பேசுறீங்க? உங்க அம்மாட்ட நாங்க உங்களுக்கு தகுதியே இல்லாதவங்க, தராதரமே இல்லாதவங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு இத்தனை நாடகம்? அப்பா, பயங்கரமான ஆக்டர் தான் நீங்க. உங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல, நாங்க உங்க தகுதிக்கு ஏத்தவங்க கிடையாது, உங்க கால் தூசி பெற மாட்டோம்னு. பின்னதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்க சாவி எங்க அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதை திருப்பி கொடுக்கதான் வந்தேன். நல்ல வேளை வந்தேன், நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்னடி ஓவரா பேசுற? உன் கண்ணை பார்த்து நான் மயங்கி கிடக்குறேனே. உன் மருமண்டிக்கு அது உரைக்கலையா? எங்க அம்மா சொல்றதுல என்னடி தப்பு? அவங்க சொன்னது கரெக்ட் தான். என் வீட்டு சமையல்காரனுக்கு நான் கொடுக்கற சம்பளம் 35,000 ரூபாய். உங்க அண்ணன் வாங்குற சம்பளம் 40,000 ரூபாய். 5,000 ரூபாய் தான் அதிகமா வாங்குறான். அப்பேற்பட்டவனுக்கு என் தங்கச்சியை கொடுத்துருக்கோனா உங்க வீட்டுல இருக்கிற அந்த நல்ல குணத்துக்காக தான். தயவு செஞ்சு உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தது தப்போன்னு நினைக்க வச்சிடாது.
அப்புறம் எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்பவே எங்க அம்மா பத்தி பேசுற? சொல்லு, நீங்க என்ன அவ்வளவு பெரிய பணக்காரங்களா? எங்க அம்மா இல்லாத சொல்லிட்டாங்களா? ஒண்ணு இல்லாதப்பவே இவ்வளவு கோவம் வருது. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா என்னெல்லாம் பேசுவீங்க? தள்ளி நின்னு பேசுங்க. சொல்லிட்டே இருக்கேன், பக்கத்துல வந்து எதுக்கு பேசுறீங்க? நான் எங்கடி உன் பக்கத்துல வரேன்? நான் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை பார்க்க எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. அது என்னது எனக்கு புரியவே இல்ல. சரி, யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. ஏ? நல்லது. இதுக்கப்புறம் ஏன் யாரையும் லவ் பண்ணாத. இந்த பாருடி, நான் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கோ லோ கிளாஸ் பீப்புள் வீட்டுக்கோ வந்ததே கிடையாது. உன்னை பார்க்க தான் வந்தேன். புரிஞ்சுதா? உன் அக்காக்காகவோ அண்ணனுக்காகவோ வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி. சரி சரி, மாமா போயிட்டு வரேன். ஒரு ஐ லவ் யூ சொல்லு பாப்போம். ஐ லவ் யூவா? நான் சொல்ல மாட்டேன். எங்க பக்கறான் பாரு லூசு பையன். ஐ லவ் யூ சொல்லலன்னு வச்சுக்கோயேன், என் கை அப்படியே வந்து ஐ லவ் யூ. அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிலரோட அன்பு, சிலரோட காதல் ரொம்ப மென்மையா இருக்கும். சிலரோட காதல் ரொம்ப ரவுடித்தனமா முரட்டுத்தனமா இருக்கும். உங்களுக்கு முரடர் மாதிரி உங்களை துரத்தி லவ் பண்றது பிடிக்குமா, இல்ல சாஃப்டா லவ் பண்றது பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல மோஸ்ட்லி டெய்லி கதை போட தான் ட்ரை பண்றோம். இருந்தாலும் நிறைய பேர் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கதை போடலாமா, இல்ல உங்களுக்கு டெய்லியுமே கதை போட்டா சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய எல்லாரோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றதை பொறுத்து டெய்லி கதை போடலாமா, இல்ல ஒன் டே விட்டுட்டு அடுத்த டே போடலாமான்னு நாங்க டிசைட் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.